ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோஸில் கடமா மீன் தான் எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க கடமா மீன். இதை வந்து கனவா மீன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்குவிட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மீனை வந்து நம்ம தலை தனியாக உடம்பு தனியாக பிச்சு எடுக்க போகிறோம். லைட்டாக பிச்சு வச்சாலே தலை தனியாக வந்துடும். இதில் பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அதான் அந்த மையின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மை. அது வந்து கலங்கிடுச்சுன்னா ஃபுல்லாகவே கருப்பாகிடும். எத்தனை வாட்டி கழுவினாலும் கழுவு அது வதனே தான் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கலங்காத பார்த்துக்குங்க. இந்த மீனுக்கு பக்கத்தில் பல் பாருங்கள், அது அப்படியே கல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும், அது வேண்டாம். மீனோட கண்ணும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை, அதே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சில பேர் இதை கூட போட மாட்டாங்க, அந்த மேலே அந்த பூ மாதிரி வருது இல்லைங்களா, அதை கூட போட மாட்டாங்க. ஆனால் போடலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ அடுத்தது மீனுடைய வயிற்று பகுதி தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதுதான் மீனுடைய முது எலும்புன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நரம்புன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இது பார்க்கறதுக்கு அப்படியே பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும் பாருங்கள். இது நமக்கு வேண்டாம், எடுத்து போட்டுடலாம். அடுத்தது வந்து இது மீனுடைய தோல் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அழகாக லைட்டாக தேய்ச்சாலே அந்த தோல் உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்த கடமா மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், கஷ்டமே இல்லை. இது ஈஸியாக எல்லா பக்கம் இருக்க அந்த தோல் எல்லாத்தையுமே எடுத்துடணும். தோல் சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ தோல் எடுத்துகிட்டு மீனுடைய வயிற்று பகுதியில் அழுக்கு இருக்கும், அது வந்து சின்ன மீனாக இருந்தால் விரல விட்டு அப்படி எடுத்துனா வந்துடும். இதுவே பெரிய மீன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எதனா எடுத்துகிட்டு அதை ஸ்பூனை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணி வழித்து எடுத்திங்கன்னா மொத்தமாக வந்துடும் எல்லாமே. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ நான் இன்றைக்கி இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ண போகிறேன். இதே 2 மெத்தட் இருக்குது. ஒரு சில பேர் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து வயிற்று பகுதியை வந்து சென்டராக கிழிச்சிட்டு அதில் அழுக்கெலாம் எடுத்துகிட்டு அரிஞ்சு போடுறதும் பண்ணுவாங்க. நான் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிருக்கேன் இன்றைக்கி. பாருங்கள், நம்ம ஒரு மீனை க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு மெத்தடு சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி தலை பாகத்தை, அந்த பல் கண் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு உடம்புக்கு மேலேயும் அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துடணும். அந்த நரம்பு மாதிரி இருக்கிறதையும் எடுத்துடணும். தோல் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணாலும் இதுவும் ஈஸியான மெத்தட் தான். தோலெலாம் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லையா, இப்படி வச்சு பிச்சு எடுத்திங்கன்னா அது அழகாக ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சிடும். பாருங்கள், உள்ளே இருக்கிறது எல்லாமே க்ளீனாக அப்படியே கழுவிட்டு பாக்ஸாக கட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் வெந்ததுக்கப்புறமா அது ரொம்ப சுருங்கி சின்னதாக ஆகிடுங்க. இப்போ பார்க்குறது பெருசாக இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருங்கிடும், சின்னதாக ஆகிடும் ரொம்ப. பாருங்கள், நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 3 வாட்டி நல்லா அலச போகிறோம். பாருங்கள், முதல்ல எடுத்துகிட்டு நல்லா கையை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இதில். ஏன்னா இதில் இருக்கிற அழுக்கு அது எல்லாமே வந்துடும் நம்ம அதுமாதிரி பிசைஞ்சு எடுக்கும்போது. இப்போ பாருங்கள், இப்போ நான் கையை போட்டு நல்லா பிசைகிறேன் பாருங்கள். நல்லா அழுத்தி பிசையும் போது நிறைய நுரை வருங்க இதில். தெரிதுங்களா, நுரை தெரிதுங்களா? அது பாருங்கள், நல்லா அப்படி நல்லா பிசை நிறைய இன்னும் அதிகமாக நுரை வரும். அந்த நுரையில் அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. இப்போ மீன் நல்லா க்ளீனாகிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அலசி எடுத்திங்கன்னா பாருங்கள், பண்ண எவ்வளோ நுரை வருது பாருங்கள். அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, தண்ணியை ஊற்றி 3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் நல்லா க்ளீனாகிடும். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம எல்லாம் அலசி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதே மாதிரி மெத்தடில் 3 வாட்டி பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கடமா மீன் க்ளீனிங் முடிஞ்சுதுங்க. இப்போ பாருங்கள், நான் அவ்வளோதான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.